ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஜூன் 10 வந்துட்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. அதனால் எல்லாரும் குழந்தைங்களை வந்துட்டு நல்லா படிக்க வைங்க. அடுத்தது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்களை வந்து அரசு பள்ளியில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? தனியார் ஸ்கூல்ல போயிட்டு சேர்த்தாதான் என் பையன் படிப்பான் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். படிக்கிற குழந்தை எங்கே படிக்க வச்சாலும் படிக்கும். சரிங்களா? இதை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரீகேஜிலேருந்து ஒரு 5வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் என் பிள்ளைய தமிழ் மீடியத்தில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பான முடிவெடுத்து குழந்தைங்களை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துட்றாங்க. சரிங்களா? ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு தமிழ் புக்கு கொடுத்துட்டு இதை படிப்பான்னு சொல்லி சொன்னோம்னா அந்த குழந்தைங்க தமிழ் படிக்க தெரியாமல் திணறுவாங்க. சரிங்களா? இந்த விஷயத்த நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைங்கள தமிழ் மீடியத்தில் படிக்க வைங்க. சரிங்களா? ஏன் இங்கிலீஷ் மீடியத்தில் போனால் வெறும் இங்கிலீஷ் மட்டுமா சொல்லி கொடுக்குறாங்க? இங்கிலீஷ், தமிழ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் அனைத்தும் சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் எதனால் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் பணம் கட்டுறீங்க, ஆயிரக்கணக்கில் பணம் கட்டுறீங்க. அதனால் அவங்க வந்து சொல்லி கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியத்தில் டான்ஸ் கிளாஸ் இருக்குது. அடுத்தது வந்து அது எப்படி சொல்கிறது, ஹிந்தி சொல்லி தராங்க, நிறைய மொழிகள்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்த்துட்றாங்க. அதை நீங்கள் வந்து எடுக்கிறது தப்பான முடிவு. சரிங்களா? தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நிறைய குழந்தைங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து தமிழே தெரிய மாட்டேங்குது. படிப்பா, இதை குறித்து இதை படிப்பானா படிக்கிறதுக்கு திணறுவான். திணறது என்ன, நானே என் கண்பட பார்த்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பையனை நான் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு நோட்டீஸ் வந்துட்டு அந்த பையன் படிக்கிறான். நோட்டீஸை கையில் வச்சுட்டு அந்த தமிழை வந்து கேட்டால் அவன் 5வது படிக்கிறானா. இங்கிலீஷ் மீடியத்தை எங்கேப்பா படிக்கிறேன்னு கேட்டால் இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லி சொன்னான். சரி இதை படிப்பா அப்படின்னு சொல்கிறேன். அதை எழுத்து கூட்டி திக்கி 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 அந்த தமிழ் வார்த்தை வரல. இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மட்டும் படித்தா பத்தாது, அனைத்தும் கற்றுக்கணும். அது ஏன் 5வது வரைக்கும் ப்ரீகேஜிலேருந்து 5வது வரைக்கும் ஏன் இங்கிலீஷ் மீடியம்? அதுக்கு மேலே நீங்கள் படிக்க வைக்கலாமே. ஏன்னா அதுக்கு மேலே உங்களால் முடியாது. ஏன்னா அவங்க குழந்தைங்க வந்து மென்மேலும் கிளாஸ் போக போக பணம் அதிகமாகிட்டு போகும். அப்போ வந்து உங்களால் அந்த பணம் வந்து கட்ட முடியாது. கட்ட முடியாத சூழ்நிலையினால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போதும் 5வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தானா, இனிமேல் தமிழ் மீடியம் படிக்கட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த குழந்தைய வந்துட்டு தமிழ் மீடியத்தில் வந்து திரும்ப கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அது எதுக்கு இந்த தப்பான நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க? ஆரம்பத்தில் இருந்தே தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இப்போ தான் முன்னதான் அந்த மாதிரி இருந்தது. இப்போ தான் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இங்கிலீஷ், தமிழ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், அடுத்தது பிடி கிளாஸு நிறைய. இப்போ இதே தனியார் ஸ்கூலில் படித்தாங்கன்னா போயிட்டு பரீட்சை, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க வேறு மாநிலத்தில் போய் பரீட்சை எழுதுகிற மாதிரி, வேறு ஊரில் போய் பரீட்சை எழுத சொல்லி அவங்க படித்து கொடுத்ததை பொது சம்மந்தமானதெல்லாம் படிக்க சொன்னதெல்லாம்
அதை வந்துட்டு வேற ஸ்கூல்ல போயிட்டு இது பண்ணி அவங்க அந்த ஸ்கூலுக்கு நம்ம பெற்றவங்களுக்கு பெருமை வாங்கி தர்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இதே வந்துட்டு எங்கேயாவது இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல படித்த பையன், இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பையன் இந்த இடத்துல போயிட்டு முதலிடம் பெற்றிருக்கான் அப்படின்னு எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்க தான் வெளியில் போயிட்டு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டாக படிப்புலையும் சரி விளையாட்டுலையும் சரி எதுலையாக இருந்தாலும் சரி ஸ்டேட் லெவலில் தமிழ் மீடியத்தில் படித்த குழந்தைங்க தான் முன்னிலையாக நிற்கிது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தயவு செஞ்சு உங்கள் குழந்தைய வந்து தமிழ் மீடியத்தில் படிக்க வைங்க. சரிங்களா? 10 பைசா செலவு இல்லாமலே குழந்தைங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு செலவு பண்ணி அவங்களுக்கு புக்கிலேருந்து நோட்டுலேருந்து அனைத்தும் சீருடை கொண்டு எல்லாமே கவர்மெண்ட்டில் மதிய உணவு சாப்பாடு கொண்டு இதெல்லாம் இப்போ கஷ்டப்படுற குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. காலையில் ஒரு சில இது குழந்தைங்க காலையில் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்ட்டு தெரியாமல் அதை கூட வந்துட்டு அரசு வந்து கண்காணிச்சுட்டு வந்துட்டு இப்போ காலை உணவு திட்டமும் கொண்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட குழந்தைங்களுக்கு வந்துட்டு காலை உணவு கொடுக்க சொல்லி நிறைய கவர்மெண்ட்டில் வந்துட்டு இப்போ அரசு பள்ளியில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? நல்ல சத்தான உணவு கொடுத்துக்கிட்டு குழந்தைங்கள நல்லா ட்ரீட்மெண்ட்டு பண்ணிக்கிட்டு அதுங்களுக்கு எப்பப்போ என்னென்ன செக்கப் பண்ணுமோ அது வந்துட்டு அரசு பள்ளியில் தான் பண்ணுறாங்க. வந்துட்டு குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் அடிக்கடி அரசு சம்மந்தமான மருத்துவத்துறையிலேருந்து வந்துட்டு அந்த குழந்தைங்கள வந்து செக் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க பேரண்ட்ஸுங்களை வர சொல்லி இப்படி இருக்குது இந்த மாதிரி போய் நீங்கள் டாக்டரை பாருங்கன்னு ஒவ்வொரு விவரமும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணுறாங்க. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அரசு பள்ளியில் சேருங்க. சரிங்களா? லட்ச லட்சமாக ஆயிரக்கணக்கில் காசு கட்டி கொண்டு போய் தனியார் ஸ்கூலில் நீங்கள் சேர்க்குறீங்க. ஆனால் அங்கே தனியார் ஸ்கூலில் வந்துட்டு நீங்கள் சேர்க்குறதுனால அது ஒவ்வொரு செயலும் அவங்க செய்கிறதுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டு போடுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் சொல்லுவாங்க, அது ஃப்ரீ இது ஃப்ரீன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அடுத்தது அதுக்கு அடுத்தது ஒன்றொன்னா எக்ஸஸ் பண்ணி அதுக்கு காசு இதுக்கு காசு புக்குக்கு காசு நோட்டுக்கு காசு யூனிஃபார்முக்கு காசு வேன் ஃபீஸு அப்படின்னு அப்படியே அடுக்கிக்கிட்டே போவாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி பிள்ளைக்கு தானே பிள்ளைங்க படிக்க வைக்க தானே நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணுவீங்க. இதையே அரசு பள்ளியில் வந்துட்டு உங்கள் குழந்தைய படிக்க வச்சுட்டு அதை அந்த தனியார் தனியார் பள்ளியில் படிக்க செலவு பண்ணுற காசை ஏன் அதை உங்கள் குழந்தையோட அக்கௌண்ட்டில் பேங்க்கில் போட்டிங்கன்னா அது வட்டி வந்து மென்மேலும் பெருகி பெருகி பின்னாடி அது வந்துட்டு படித்து பெரிய லெவலுக்கு வர்றப்ப அந்த பணம் வந்து பின்னாடி இது உங்கள் குழந்தைக்கு படிப்புக்கு அந்த பணம் உதவும். சரிங்களா? தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள வந்துட்டு அரசு பள்ளியில் சேருங்க. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு வந்து அம்மா அப்பா இதுதான் தெரியும். ஒரு சரியாக சாப்பிடாது, சரியாக உச்சம் வருதுன்னு சொல்ல தெரியாது, சரியாக கஷ்டம் வருதுன்னு சொல்ல தெரியாது. அதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, 6000 7000 கட்டி ப்ரீகேஜி ஏன் வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டு அந்த குழந்தைங்களை கொண்டு போய் ப்ரீகேஜின்னு சொல்லிட்டு அதில் சேர்த்து விட்டுறாங்க. அது எதுக்கு அந்த 5000 6000 செலவு பண்ணிக்கு. இதே அரசே அந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்குறதுக்கு தான் குழந்தைகள் மையம்னா தெரியுதா என்னன்னு தெரியல, பால்வாடின்னு சொல்லி நிறையா இது பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டு முட்டை நட்டு பயிறு மாவு இந்த மாதிரியெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ அரசு வந்து குழந்தைங்களை இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கை குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அதாவது 6 மாதத்துலேருந்து 2 வயசு உள்ள குழந்தைங்கள வீட்டில் வச்சுட்டு வீட்டில் வந்து வச்சு சரியாக கண்காணிக்க முடியாமல் அடுத்தது அதுக்கு வந்து சத்தான உணவெல்லாம் கொடுக்கறதுக்கு முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கூட இப்போ அரசு வந்துட்டு 6 மாதத்துலேருந்து 2 வயசு உள்ள குழந்தைங்களுக்கும் ஒரு பள்ளி துவங்கி அதுங்களை வந்து நல்ல சத்தான உணவு கொடுத்து அந்த குழந்தைங்கள வந்து நல்லா கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் நியமித்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்துட்டு அரசு வந்து செஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அந்த நம்மளை வந்து நம்ம பெற்ற தாய் மாதிரி அரசு வந்து நம்மளை கண்காணிச்சுட்டு வருது. நாம் பெற்றவங்க கண்காணிக்கிறோமோ இல்லையோ அரசு வந்து கவனிக்குது, நல்லா கண்காணிச்சுட்டு வருது.
தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை வந்து அரசு பள்ளியில் சேருங்க. காசு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு போய் பிள்ளைய படிக்க வைக்கிறேங்கிற பேரில் கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டாதீங்க. சரிங்களா? அங்கே செலவு பண்ணுற காசை அது உங்கள் புள்ள பேரில் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அது வட்டி குட்டி போட்டு பின்னாடி அரசு பள்ளியில் படித்தாலும் பின்னாடி அது படித்து ஒரு வேலைக்கு போகிறப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட பணம் தேவைப்படுதுன்னா அப்போ அந்த பணத்தை எடுத்து இந்த குழந்தைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம். அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை யோசித்து உங்கள் குழந்தைக்கு நல்ல லைஃப்பை நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. சரிங்களா? இதே குழந்தைங்களை வந்துட்டு ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜின்னு சேர்த்து விட்றாங்க. இதே குழந்தைகள் மையத்துலேயும் அதே இங்கிலீஷ் மீடியத்தில் சொல்லிக் கொடுக்குற ஏபிசிடி ஆனால் அதே மாதிரி பாட்டு கதை இதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் அதே தான் குழந்தைகள் மையத்துலேயும் சொல்லித் தராங்க. ஏபிசிடி, குழந்தைங்களுக்கு தேவையான சத்தான உணவு, அடுத்தது அதுங்களுக்கு சரியாக சாப்பிட தெரியாது, சாப்பிட தெரியலன்னா எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும், குழந்தைங்க எப்படி வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறையா வந்து அரசு வந்து கண்காணிச்சுட்டு குழந்தைகள் மையம் வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை இந்த எல்கேஜி, ப்ரீகேஜின்னு தயவு செஞ்சு கொண்டு சேர்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் மையத்தில் கொண்டு விடுங்க. சரிங்களா? அதாவது என்னோட வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தனியார் பள்ளியில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட வீடியோ பார்த்துட்டு யாரும் தவறுதலாக நினைக்காதீங்க. நான் சொல்கிறது நான் வந்து யாரும் தவறுதலாக நீங்கள் நினைக்க வேணாம். உங்களுக்கு பண வசதி இருந்தால் உங்களுடைய விருப்பம். நீங்கள் கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் சேருங்க. நான் வந்து அதை வந்து தப்புன்னு நான் சொல்லலை. பண வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கடனை உடனே வாங்கி என் பிள்ளைய நான் இங்கிலீஷ் மீடியத்தில் நான் சேர்க்குறேன் அப்படின்ட்டு சாப்பாட்டுக்கே வீட்டில் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைய நான் இங்கிலீஷ் மீடியத்தில் நான் படிக்க வைக்க போகிறேன்னு கடனை வாங்கி உடனே வாங்கி கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட வேணாம். சரிங்களா? ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டைன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வசதி எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள வந்து அரசு பள்ளியில் நீங்கள் சேருங்க. சரிங்களா? அதனால் நான் வந்து சொன்னதை வந்து தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குற தோழர்கள், தோழிகள் என்னோட வீடியோ பார்த்தா தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம். என்னடா இது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு தவறுதெல்லாம் நினைக்க வேணாம். நான் வந்து படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். அதனால் யாரும் தவறுதலாக நினைக்க வேண்டாம். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.